வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவு அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலில் கோவா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் தமிழகத்துக்கு கிழக்கு பகுதி, டெல்டா கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி அந்தமானுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதியிலும் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் காலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது, லேசான மழையாக. மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வங்கக்கடலில் இருவேறு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளதால் கிழக்கு காற்றின் வருகை மத்திய வங்கக்கடல் வழியாக சென்னைக்கு நுழையும் என்பதால் அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை காலை 10 மணி வரை மழை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை 10 மணி வரை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. மேலும் டெல்டா மாவட்ட கடலோரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வெயில் வந்த பிறகு 12 மணிக்கு பிறகு இன்று கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, மேலும் மத்திய மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்றும் மாலை நேரங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்திலும் அங்கங்கே பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் உள்பகுதியிலும் அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் இருந்தாலும் வெயில் வந்த பிறகு 12 மணிக்கு பிறகு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலை இரவு நேரங்களில் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பிலும் மேலும் உள்பகுதியிலும் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நள்ளிரவு நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு, வால்பாறை, கொடைக்கானலுக்கெல்லாம் இங்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், நீலகிரி இந்த இடங்களுக்கும் பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், ஈரோடு, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடகாவுக்கும் கூடுதலான பரப்பில் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நள்ளிரவு நேரங்களில் மாலை நேரங்களில் சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் இன்று நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் இருந்தாலும் 12 மணிக்கு பிறகு அங்கங்கே லேசான மிதமான மழை ஒரு இரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நள்ளிரவுக்கு பிறகு பெரும்பாலும் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நள்ளிரவுக்கு பிறகு, அதாவது இன்று ஏப்ரல் 5ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு நாளை ஏப்ரல் அதிகாலை
க்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 5ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் கனமழை என்பது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் வெயில் வந்த பிறகு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை. நாளை ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்தமான் அருகே நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி காற்றுச் சுழற்சியாக தீவிரமடையும் என்பதால் கிழக்கு காற்றின் வருகை தமிழகத்தில் கூடுதலாக இருக்கும் என்பதால் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மேலும் திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் நள்ளிரவுக்கு பிறகு மழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதியை பொறுத்தவரை. ஏப்ரல் 7ஆம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக தீவிரமடையும் என்பதால் கிழக்கு காற்றின் வருகை முற்றிலுமாக தமிழகத்துக்கு முன்னேற வர வாய்ப்பில்லை. இதன் காரணமாக அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்து தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இருவேறு காற்றின் சந்திப்பின் காரணமாக ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை, தெற்கு கேரளா, மேலும் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 7ஆம் தேதியை பொறுத்தவரை. ஏப்ரல் 8ஆம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் கிழக்கு காற்றின் வருகை கடலோரங்களில் கிடைக்கும் என்பதால் அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேகம் சூழ்ந்து காணப்படும். எப்போது வேண்டுமானாலும் லேசான மிதமான மழையாக விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதிய மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், தேனி, புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதியை பொறுத்தவரை. ஏப்ரல் 9ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை லேசான மிதமான மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேலும் டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி, மத்திய மாவட்டங்கள் ஆங்கங்கே வெப்பச்சலன மழை போல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதியை பொறுத்தவரை. ஏப்ரல் 10ஆம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு சற்று வடக்கே நகர்ந்துவிடும் என்பதால் காற்று அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இலங்கை, தென் தமிழகம் இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல சுழற்சியும் நிலை கொண்டிருக்கும். ஆனால் வளிமண்டல சுழற்சி அரபிக்கடல் சென்ற பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 10 விட 11 சற்று கூடுதலான மழைப்பொழிவாக ஆங்கங்கே உள் மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை தொடர வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதியும் தமிழகத்தில் ஆங்கங்கே வெப்பச்சலன மழை உள் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை தொடர வாய்ப்புள்ளது.
ஏப்ரல் 13, 14 தேதிகளில் தமிழகத்தில் மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தால் மீண்டும் வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் ஏப்ரல் 15, 16 தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் மழை ஏப்ரல் 5, 6 அதிகரித்திருந்தாலும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும். மீண்டும் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டுமானாலும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதியும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 10 விட 11 சற்று கூடுதலான பரப்பில் அங்கங்கே வெப்பச்சலன மழை உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதி கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் ஏப்ரல் 13, 14, 15 தேதிகளில் குறைவான பரப்பில் மட்டுமே வெப்பச்சலன மழை, அதுவும் பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் அந்தமான் அருகே உருவாகும் காற்றுச்சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடையும் என்பதால் வங்கக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் வங்கக்கடலில் மட்டுமே சற்று காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மீனவர்களுக்கு சற்று மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.